சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாத. பேசாம ஒண்ணு பண்ணு. நைட்டு செவரேறி குதிச்சு உன் பாய் ஃப்ரெண்ட் கூட போய் அவனுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண. அதான் ஒரே வழி. எத்தனை நாளைக்கு இப்படி பயந்து பயந்து வாழ முடியும்? இந்த ரூல்ஸ் எல்லாம் வேற ஏதாவது ஹாஸ்டல் இருக்கா? இங்க மட்டும் ஏன் இப்படி டார்ச்சர் பண்றாங்க? இங்க ஸ்ட்ரிக்டா இருக்காங்க தெரிஞ்சுதானே உங்க அப்பா கொண்டு வந்து ஹாஸ்டல்ல விட்டுருக்காங்க. அப்புறம் என்ன புதுசா கேட்கணும்? எல்லாம் அவரை சொல்லணும். நம்ம பேரண்ட்ஸ் மட்டும் ஏன் இப்படி சைக்கோவா இருக்காங்க? ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஐயோ, நம்ம பேரண்ட்ஸ்னு மொத்தமா சொல்ற? எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உனக்கு ஒரே வழிதான் இருக்கு. மித்ரா சொல்ற மாதிரி நைட்டு செவரேறி குதிச்சு போயிடு. அத நான் லாஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் 11 மணி வரைக்கும் ஆச்சு எந்த டென்ஷனும் இல்லாம ஜோ கூட ஜாலியா வெளில சுத்தணும். அதுக்கு இன்னைக்கு பெர்மிஷன் கேட்க தான் போறேன். குடுக்கல அவ்வளவுதான் அந்த அம்மா. ஹே ரித்திகா, ஹேய் ஏய் ஹே விட்ரி. இவ திருந்த மாட்டான். வார்டன் கிட்ட திட்டு வாங்கட்டும். அப்பதான் புத்தி வரும். இதுல மளிகை சாமான், காய்கறி, ரேஷன் எல்லாமே இதுலயே இருக்குமா. இனிமே நீ அலையவே தேவையில்ல. எல்லாத்தையும் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் உன் கால் வலிக்கு தைலம் கூட வாங்கிட்டு வந்துட்டேமா. ஆத்தா மகமாயி, என் புள்ளைக்கு நல்ல புத்திய கொடுத்துட்ட. என்னப்பா அன்பு, இன்னைக்கு நான் சொல்லாமலேயே எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்க. உன்னை ஏமாத்த ஏதோ திட்டம் போடுறான். அதான் இதெல்லாம் வாங்கி கொடுத்து உனக்கு ஸ்கெட்ச் போடுறான். லலிதா நம்பாத. ஏய், உனக்கு இப்ப எக்ஸாம் வருது இல்ல, படிக்காம இங்க நின்னு என்ன பல்ல கட்டிட்டு இருக்க? போடி. நானும் 1 மணி நேரமா அதை தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா. போய் படிப்போ. ஏதோ பிளான் பண்ணிட்ட, நடத்து. ஏய், அம்மா கிட்ட எதையும் எதிர்பார்த்து செய்யறவன் இல்லடி இந்த அன்பு. போ, போய் படிக்கிற வேலையை பாரு. அம்மா, நீ எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணுமா. அம்மா, ஒரு சின்ன ஹெல்ப். நான் சொல்லல அவன் உன்னை கவுக்கதான் இதெல்லாம் பண்றான்னு. உள்ள போலையாது. அவ கிடக்குறாமா. நிஜமாவே ஒரு குட்டி ஸ்மால் ஹெல்ப். சொன்னா ஏய் சும்மா ரெடி. என்னடா? ஒரு சின்ன பொண்ணுமா. அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் நம்ம வீட்டுல தான் வாடகைக்கு இருக்காங்கன்னு ஒரே ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடணும். அதுக்கு உன் ஹெல்ப் வேணுமா? குட்டி பொண்ணா இல்ல வயசு பொண்ணா? அன்பு, அம்மா என்ன சந்தேகப்படாதம்மா. நான் என்னதான் இவ கூட சண்டை போட்டாலும் இவ என் கூட பிறந்த தங்கச்சிங்கிற பாசம் எனக்கு நிறைய இருக்குமா. அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் சின்ன வயசுல இந்த கோல்முட்டிய பார்த்த மாதிரியே இருக்குமா. இல்லம்மா, யாழினிய பார்த்த மாதிரியே இருந்துச்சுமா. என்ன இவன் ஓவரா சென்டிமெண்டலா பேசுறான்? மா, அந்த குட்டி பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுது. ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாம அந்த பாப்பாவை ஸ்கூல்ல சேர்க்க முடியலன்னு பாவம் என்கிட்ட அழுதுச்சுமா. அதை பார்த்துட்டு எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அப்பா என்ன அப்படி வளர்க்கலையம்மா. நானும் அப்படி வளரலையம்மா. ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது 1000 பேருக்கு அன்னதானம் போடுற மாதிரின்னு இதனமா அப்பப்ப சொல்லுவ. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ நோ சொல்ல மாட்டேன்னு நம்பிக்கை வச்சு அந்த குட்டி பாப்பாக்கு நான் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேம்மா. இப்ப சொல்லு, நான் அப்படி கேக்குறது தப்பா? டேய், என்னமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற? சரிடா அன்பு, இப்ப அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக நான் என்ன பண்ணணும்? அந்த குழந்தை இப்போ
நம்ம வீட்ல தான் கொடுத்துன இருக்காங்கன்னு ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி தரேன். அதுல நீ கையெழுத்து போட்டு ஆபீஸ்க்கு வந்து சாட்சி கையெழுத்து போட்டா போதும். டேய், யாரு என்னன்னே தெரியாதவங்கள நம்ம வீட்ல தங்கி இருக்காங்கன்னு சொல்ற? இதனால வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போதுடா. அதெல்லாம் வராதுமா, என்ன நம்புமா. வேணா லலிதா. இருக்கு, நீ சும்மா இரு. மா, நாளைக்கே அந்த பாப்பா படிச்சு பெரிய கலெக்டர் ஆகி உன் முன்னாடி வந்து நின்னு என்ன படிக்க வச்சதே நீங்க தான் உன்னை பத்தி பெருமையா பேசுனா நீ வேணா நான் சொல்லுவேன். டேய், அளவா உருட்டுறா. இன்னும் அந்த பாப்பா ஸ்கூல்லே சேரல, அதுக்குள்ள வாயாலேயே கலெக்டர் ஆக்கிட்ட. ஏய், சும்மா ரெடி. என் புள்ள எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்றான். சும்மா. டே அன்பு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. டே அன்பு, உன்ன மாதிரி ஒரு பொறுப்பானவன் கிடைக்க துளசி கொடுத்து வச்சிருக்கணும்டா. துளசிய விட மாட்டேங்கிறாங்களே. சரி, நான் போய் சமைக்கிறேன். ஏய், எடுத்துட்டு வாடி இதையெல்லாம். டே அன்பு, நிஜமாவே ஒரு குழந்தைய படிக்க வைக்க நீ இவ்வளவு கஷ்டப்படுறியா? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. மை டியர் டாட், இதெல்லாம் அந்த குட்டி பாப்பாக்காக மட்டும் நான் பண்ணல, ஆனந்திக்காகவும் தான் பண்ணேன். நீ வாக்கு கொடுத்த மாதிரி உனக்கு மருமக துளசி இல்ல, ஆனந்தி தான். அடியே லலிதா, நம்ம மோசம் போயிட்டோண்டி. நீ உயிரோட இருக்கும்போது கூப்பிட்டாலே அம்மா என்னன்னு கேட்காது, இப்ப செத்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டா கேட்கவா போகுது? அது என்னவோ உண்மைதான்டா அன்பு. புரிஞ்சா சரி. என் லைஃப் பார்ட்னர் கன்ஃபார்மா ஆனந்தி தான். வட்டா, பாய் பப்பு. என்னாச்சு தினபால்? நேத்துல இருந்து சரியா சாப்பிடலன்னு லக்ஷ்மி சொன்னாங்க. அது ஒன்றும் இல்லை மேடம், ஒரு 2 நாளாவே உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, பசியே எடுக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஒவ்வாமையா இருக்கு மேடம். டாக்டரை போய் பார்க்க வேண்டியதானே? போகணும் மேடம். சரி, இன்னைக்கு மிளகு தோசை செய்ய சொல்லியிருக்கேன், சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, இந்த பிரச்சனையை சரி பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்க மேடம். ஆ, மேடம், என்ன ரித்திகா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க போங்க தினபால். சரிங்க மேடம். ம்.